இந்த வீட்டை பார்த்தா கண்டிப்பாக யாருமே பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. அதுவும் முக்கியமாக எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா வீட்டை பார்த்த உடனே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு வீட்டை அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய வீட்டை பார்த்துருப்போம், நிறைய வீட்டை கட்டியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீட்டை, அதுவும் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் முழுக்க முழுக்க பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாமல் வீட்டை ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஷோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் டைமென்ஷன் பார்த்துக்கலாம். 21 அடி ரோடு பேசவோ 50 அடி நீளமாவோ கரெக்டாக 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங் வந்து டவுன் ஃப்ளோரே நம்மளுக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வீடாக சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்கு பார்த்த சைட்டில் மெயின் ரோடு நம்மளுக்கு வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் நமக்கு ஸ்டைப் டிசைன் டெக்ஸ்சர் ஒர்க்கில் பண்ணி நிறைய ஸ்பாட்டோட அது போல் நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷன் வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ ஒரே டைப்பில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டல் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 சைட் கார்னரில் வந்து கேட் லைட் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான போர்ட்டிகோ ஏரியா அளவு 10x16. போர்ட்டிகோ மேலே சீலிங்கில் ஜெட்டன் போர்டு யூஸ் பண்ணி அதில் நமக்கு நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸோட ஃபால் சீலிங் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோரிங் கிளம்பி பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நல்லா கிளாஸி ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து செரமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்கான அதாவது ஜெகமூலையில் பார்த்திங்கன்னா போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோருதுங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸாக ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி வீட்டுக்கு படி மாதிரி படிக்கட்டுக்கிழமை கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட அழகான லிவிங் ஏரியா அளவு 16x17. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் கிளம்புமே 2x4 ஐ க்ளோசி விட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் பயன்படுத்தி வால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு சிவில் ஒர்க்கில் வந்து சூப்பராக வந்து மல்டிமீடியா யூனிட் ரெடி பண்ணி பேக்ரவுண்டுக்கு எல்லாமே WPC பேனல்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே வைஃபை கனெக்ஷன் செட்டப் பாக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ட்ராஸ் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கார்னரில் வீட்டோட பூஜை ரூம் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்தோம் நம்மளுக்கு ரெடிமேடாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் எப்பவுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுங்க. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பொசிஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னி முனையில் கிச்சன் தாங்க. அதுக்கு முன்னாடி போகிறக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு என்ட்ரன்ஸில் சூப்பராக வந்து டைல்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் ஃபிட் பண்ணி இங்கே நமக்கு சிவில் ஒர்க்கில் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வால் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து WPC பேனல்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் வால்லே ஃபிட் பண்ணி கொடுத்தது இன்னமும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடிச்ச கிச்சன் ஏரியா. கிச்சன் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 11x8. கிச்சனில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை போக பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கவுண்டர் டாப் கீழே நிறைய பேஸ் யூனிட்டில் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா RCC லேஃப்ட் யூனிட் மசாலா டேப் இது போக நம்மளுக்கு சிம்மி கூட நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைட் வாலில் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைச்சிக்கிற குபேர முறையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த டோர்ஸ் மேலே பார்த்திங்கன்னா இந்த வாலில் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக பட்டர்ஃப்ளை வால் டிசைனிங் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16x10 சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை 2x4 ஐ க்ளோசி வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி அதில் நமக்கு வுட் டிசைன் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்டில் எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டில் மாற்றி சூப்பராக ஃபால் சீலிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஈச் சைடில் அமைச்சிக்கிற வாலில் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பேக்ரவுண்டில் ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதில் நமக்கு கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 3 ஸ்பாட்டோட ரெடி பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா மேலே நமக்கு சூப்பராக லேஃப்டில் கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே நமக்கு வந்து சூப்பராக வந்து எல் ஷேப்பில் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 4.5க்கு 8. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுப்பாங்க. இது போக வாஷ் பேஷன், சர்வேப் என்னென்ன சானிடரி சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேட் பின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நல்லா கிளாஸி பின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட் போனோம்னா வீட்டோட நார்த் ஃபேஸ், அதாவது வாயுமூலைன்னு சொல்கிற இடத்துல வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை 11க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாமே 2x4 ஐ க்ளோசி விட்டு ஸ்லே பண்ணி சவுத் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக ஒன் சைட் வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பொசிஷனும், அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 6க்கு 4.25. இந்த பாத்ரூமில் வர எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. க்ளோசெட், வாஷ் பேஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே நம்ம டெரஸ் ஏரியாவில் போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேக்கேஸ் ஏரியா பக்கத்தில் வீட்டோட அவுட்டர் பாத்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு நம்மளுக்கு கிளாசி பின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் சரியாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஃபென்டன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்து எலிவேஷனுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் சரியாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கும் இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர்லேருந்து கோயில்பாளையம் போகிற வழியில் மணிகரம்பாளையத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 53 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.